வணக்கம். ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அதிகமாக பணம் வச்சிருக்கிறவங்களுக்கான ஒரு முதலீடு. மினிமம் 1 crore மேலே இருக்கணும். 50 லட்ச ரூபா வச்சிருக்கிறவங்க பிஎம்எஸ் போகலாம். 10 லட்ச ரூபா வச்சிருக்கிறவங்க எஸ்ஐஎஃப். ரீசெண்டாக செபி எடுத்துகிட்டு வந்த ஒரு நியூ ஸ்கீம். மினிமம் 500 ரூபா இருந்தாவே நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கேட்டகரி இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் அதுக்கான ப்ராடக்ட் செபி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த ஏஇஎஃப் அதாவது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்றது 3 கேட்டகரியில் வருது. என்னென்ன கேட்டகரி, இந்த கேட்டகரியில் என்னென்ன ரிஸ்க் ரிவார்ட் இருக்குது, இதில் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இதை பற்றி ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட ட்ரைனிங் செஷன் மதுரை திருச்சியில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 31 ஜூலையும் ஆகஸ்ட் 1 மதுரை திருச்சியில் ட்ரைனிங் நடக்குது. என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. மார்க்கெட் அப்டேட்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னாலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்ட், ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், கிட்டத்தட்ட இது ரெண்டுமே ஃபண்ட் அப்படின்றதான் முடியுது. அப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டுன்றது ரீட்டெயில் இல்லை ஸ்மால் ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட், இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் மியூச்சுவல் ஃபண்ட். இப்போது மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ரீட்டெயில் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ண முடியாத ஒரு ஃபண்டு தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். அப்போ இது யாருக்கானது அப்படின்னா, HNI, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல், ஃபேமிலி ஆஃபீஸர்ஸ், கார்பரேட் இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்டு தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். மினிமம் 1 crore இருந்தால் தான் இந்த ஃபண்டு நம்ம இந்த ஸ்கீமையை சூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போது 3 கேட்டகரி இருக்குது. AIF 1, AIF 2, AIF 3. அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம கேட்டகரி பிரிப்போம். அதாவது ஈக்விட்டி ஸ்கீம்ஸ், டெட் ஸ்கீம், ஹைப்ரிட், ஃப்ளெக்சிபிள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது. அதுக்கான அசட் கிளாஸை சூஸ் பண்ணணும்னா அது செபி வரையறுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த ஏஐஎஃப்லையும் 3 கேட்டகரி வருது. கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3. இப்போது இந்த 3 கேட்டகரிக்கும் எங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா, எந்த அசட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறாங்க, என்ன டேக்ஸு, லிவரேஜ் எவ்வளோ எடுக்க போகிறாங்க, எக்ஸ்போஷர், செபியோட ரெகுலேஷன்ஸ், இதுதான் ஒரு கேட்டகரிக்கும் இன்னொரு கேட்டகரிக்கும் இருக்கிற சேஞ்சஸ். இப்போது கேட்டகரி 1 பார்க்கலாம். இதில் என்னென்ன ஃபண்ட் அப்படின்றத முன்னாடி, இது அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்ட். எப்படின்னா வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸு. இன்னைக்கு இருக்கிற ஒரு சின்ன கம்பெனி நாளைக்கு ஒரு பெரிய கம்பெனியாக மாறுன்ற ஒரு எதிர்பார்ப்பு. அந்த கம்பெனிஸோட இன்னைக்கு இருக்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனிஸோட ஃபண்டமெண்டல், கம்பெனியோட பிஹேவியர், அவங்களோட ப்ராடக்ட்ஸு, ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஏஐஎஃப் அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எஸ்எம்இ ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. இதுவும் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் அப் போல தான். சோஷியல் வெஞ்சர் ஃபண்ட், சமூக நலத்திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், ரோடு, ஏர்போர்ட், பவர், போர்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட் இந்த கேட்டகரி 1க்கு கீழே. ஏஞ்சல் ஃபண்ட், ஸ்டார்ட் அப் ஆரம்பத்திலேயே முதலீடு செய்கிறது. அதாவது இப்போ இன்னும் அந்த கம்பெனி ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்குது, அவங்களோட விஷன், மிஷன் இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கான ஆரம்ப கட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட் இந்த ஏஐஎஃபோட கேட்டகரி 1லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டர்ஸ் என்னென்னா, லிவரேஜ் இதில் கிடையாது. இதில் இருக்கிற ப்ளஸ்ஸு, பாரோயிங் ஆப்ரேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். கவர்மெண்ட் சப்போர்ட் அதிகமாக இருக்கும். இதில் டேக்ஸில் ஒரு சில ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. இது யாருக்கான ஃபண்ட் அப்படின்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், ஸ்டார்ட் அப்பில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எக்கனாமிக் க்ரோத் ஸ்டோரியில் நம்பிக்கை இருக்கிறவங்க. ஸோ இந்தியாவோட எக்கனாமிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்த 5 to 10 இயர்ஸில் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் க்ரோத் எக்ஸ்பெக்டேஷனில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்ட் தான் இந்த கேட்டகரி 1. இப்போ கேட்டகரி 2 இது ரொம்ப பாப்புலரான ஒரு கேட்டகரி. ஏன்னா இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள். ஃபர்ஸ்ட் கேட்டகரியோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள். ப்ரைவேட் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட். அதாவது கேட்டகரி 1ல் ஸ்டார்ட் அப், எஸ்எம்இ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் கேட்டகரி 2ல் ப்ரைவேட் ஈக்விட்டி, அதாவது
லிஸ்டட் கம்பெனிஸில் இல்லாமல் எந்த கம்பெனியில் வேணாலும் அவங்க அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டெசிஷன் எடுக்கலாம். கிட்டத்தட்ட இது அன்லிஸ்டட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லலாம். க்ரோத் கேபிட்டல், கன்வெர்ட்டபிள் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், லிஸ்டட் ஷேர்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரே கம்பெனியில் 10% மேலே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த ஒரு கண்டிஷன் இருக்குது. ப்ரைவேட் கிரெடிட் கொடுக்கலாம். ரியல் எஸ்டேட், கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட்லையும் இவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். கமாடிட்டிஸு, டிஜிட்டல் அசட்ஸு, ஆல்டர்னேட்டிவ் அசட்ஸு, இங்கேயும் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. இதுலேயும் கேட்டகரி 2லையும் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, இதுலேயும் லிவரேஜ் கிடையாது. அதே போல் ஸ்ட்ராட்டஜி ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் அதிகம். ஃபர்ஸ்ட் டைம் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து இந்த கேட்டகரி 2வை செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது யாருக்கான, எந்த இன்வெஸ்டர் இந்த கேட்டகரி 2வை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டைவர்சிஃபைடு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன், மாடரேட் ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ், இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் வரீங்கன்னா இந்த ஃபண்டை சூஸ் பண்ணலாம். இப்போ கேட்டகரி 3, இது ரொம்ப அக்ரெசிவான ஒரு கேட்டகரி. லிவரேஜ் யூஸ் பண்ணுவாங்க கேட்டகரி 3யில். டெரிவேட்டிவ்ல ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போது இங்கே வந்து ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு, ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸு, லாங் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், குளோபல் மேக்ரோ ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இவங்க அப்ளை பண்ணலாம். இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, இந்த 3வது கேட்டகரியில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா, பாரோட் மணியை பயன்படுத்தலாம், ஹை ரிஸ்க் எடுக்கலாம், ஹை ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இருக்குது, ஃபாஸ்ட் ட்ரேடிங் நடக்கலாம், காம்ப்ளெக்ஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். இதெல்லாமே ஒரு பாசிட்டிவ் இதுவாக பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயம்னா, இது யாருக்கான ஃபண்ட்? எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அல்ட்ரா ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல், ஹை ரிஸ்க் கெப்பாசிட்டி உள்ளவர்கள். அப்போ மாடரேட் இன்வெஸ்டர்ஸோ இல்லை ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸோ பணம் இருந்தது அப்படின்னா இதுக்குள்ளே போகிறது அட்வைசபிள் இல்லை. ஏன்னா இது கொஞ்சம் ஹை ரிஸ்கான கேட்டகரி மற்ற 2 கேட்டகரியோட கம்பேர் பண்ணும்போது. இப்போது ஈஸியாக கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த 3 கேட்டகரியில் எப்படி நம்ம ரொம்ப சிம்பிளாக கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, கேட்டகரி 1 டெவலப்மெண்ட் ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், லோ லிவரேஜ், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது. கேட்டகரி 2 வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி, ப்ரைவேட் ஈக்விட்டி, டெட், ரியல் எஸ்டேட், இதுலேயும் லிவரேஜ் இல்லை. கேட்டகரி 3 ட்ரேடிங் பண்ணலாம், டெரிவேட்டிவ்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், லிவரேஜ், அதே போல் ஹெட்ஜ் ஃபண்டு, ஹையர் ரிஸ்க்கு, இது எல்லாமே கேட்டகரி 3. ஸோ இந்த 3த்துக்குமான வித்தியாசம் இதுதான். ஸோ இப்போ நீங்கள் எந்த கேட்டகரியை சூஸ் பண்ண போகிறீங்க? கேட்டகரி 1 டைவர்சிஃபைடு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுன்றவங்க கேட்டகரி 1. ஆக்டிவ் ட்ரேடிங் கேட்டகரி 2. ஹெட்ஜ் ஃபண்ட் ஸ்டைல் ரிட்டர்ன் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க, ரிஸ்க் அதிகமாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, இதில் வந்து அதாவது கேட்டகரி 3யை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரிஸ்க் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த கேட்டகரி 3யோட விஷயம். ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஆல்ரெடி இந்த வீடியோவோட பிகினிங்கில் சொன்ன மாதிரி 1 crore. லாக்இன் பீரியட் ஒரு சில இதில் இருக்கலாம், லிக்விடிட்டி குறைவாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டை விட ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகம், ஃபண்ட் மேனேஜரோட ட்ராக் ரெக்கார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் போகிறீங்க அப்படின்னாவே ஃபண்ட் மேனேஜரோட பர்ஃபார்மன்ஸ் இல்லை ட்ராக் ரெக்கார்ட் இல்லை எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செபி ரெஜிஸ்டர்ட் ஏஐஎஃப் மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா செபி ரெஜிஸ்டர்ட் ஏஐஎஃப் தான் அந்த ரெகுலேஷன்ஸை ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய ட்ரைனிங் செஷன்ஸு மதுரை, திருச்சியில் இருக்குது, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே போல் டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.